ஐயோ எனக்கு எனக்கு தெரிஞ்சு என்னடா நடக்க போகுது. ஒரே ஒரு பிள்ளையை தான் விட்டாங்க நெதர்லாந்து அணி. 19வது ஓவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பந்து வீச்சை இந்த போட்டியில பாகிஸ்தான் வென்றிருக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, பாகிஸ்தான் எந்த இடம் வரைக்கும் போகும்? ஆனால் அமெரிக்காவிடம் கடந்த முறை பாகிஸ்தான் தோல்வியை சந்தித்திருக்கின்றது. போன உலக கிண்ணத்துல கடைசியா நடந்த சகல உலக கிண்ணங்களும் இந்தியாவிடம் இருக்கின்றது. பாகிஸ்தானுடைய இந்த வெற்றிக்கு பிறகு இப்ப இந்தியா அணியோட இங்க 10-15 சந்திக்காம போனால் அரையிறுதிக்குள்ள பாகிஸ்தான் நுழைய வாய்ப்புகள் இருந்தால் இந்தியாவோடு சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். வாய்ப்பு இருக்கு தானே? வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டி எப்படி இருக்க போகுது? அரும்பொட்டுல தப்பி இருக்கு பாகிஸ்தான். இந்த அப்படி அந்த தோல்வியை பார்த்தா தெரியுமா? 19வது ஓவர்ல அந்த ஒரு விக்கெட்டுக்கான நிறைய பிடியெடுப்பு தவறவிடப்பட்டுச்சு தானே. அந்த பிடியெடுப்பு மட்டும் பாகிஸ்தானுக்கு சாதகம் இல்லாம நெதர்லாந்து பக்கம் சாதகமா அந்த பிடியெடுப்பு ஆனா கையில தான் விழுந்தது. பிடிக்க ட்ரை பண்ணும்போது உயர்ந்த பந்து பிடிக்கலாம். அந்த பந்து மட்டும் பிடிச்சிருந்தாருன்னா இன்றைக்கு இந்த உலக கிண்ணத்தினுடைய போக்கு கொஞ்சம் தலைகீழாக மாறி இருக்கும். முதலாவதாக பாகிஸ்தான் அணி வெளியேறியது நம்பி சொல்லியிருக்கலாம். ஏன்னா இந்தியாவோட விளையாட போறது அப்படின்றது அவங்களோட பக்கம் இருக்கு. இந்தியாவோட விளையாடி இந்த போட்டியில 2 போச்சு, அந்த போட்டியில 2 போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த உலக கிண்ணத்தையே மாற்றிய ஒரு போட்டி தான் இந்த போட்டி. ஆரம்ப போட்டின்றது எல்லாருக்குமே ஒரு முக்கியமான போட்டி தான். ஆனா இது இவ்வளவு முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது பாகிஸ்தானுக்கு தான் முக்கியமானதா இருந்தது. சின்ன அணிகள் இவ்வளவு விறுவிறுப்பா ஃபைட் பண்ண போகுதுன்றத முதலாவது போட்டியை இந்த முறை காட்டியிருக்கு. அவ்வளவு விறுவிறுப்பான ஒரு போட்டியை SSC மைதானத்துடைய முதலாவது உலக கிண்ண போட்டியை பார்த்தோம். இந்த போட்டியை பொறுத்தவரையில பாகிஸ்தான் ஆரம்பத்துல இருந்தே தண்ட பக்கம் தான் இந்த போட்டியை வச்சிருந்தது. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஆனா இடையில அடுத்தடுத்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டுகள் போனது, இந்த மாதிரியான விஷயங்களால பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சது. ஐயோ எனக்கு தெரிஞ்சு என்னடா நடக்க போகுது. நெதர்லாந்து அணி ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடிய வேளையிலும் நெதர்லாந்து இதே மாதிரி போயிட்டு கடைசி நேரத்தில் விக்கெட்டுகளை விழுத்துட்டு 180 ரன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது நெதர்லாந்துக்கு. அது இல்லாம போனதால் தான் பாகிஸ்தானுக்கு வெற்றி. ரெண்டுமே கிட்டத்தட்ட நெதர்லாந்து பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா நெதர்லாந்து அணி மிகப்பெரிய அளவாக பந்துவீச்சு பக்கமாகவும் இருக்கு, துடுப்பாட்ட பக்கமாகவும் இருக்கு. ஒரே ஒரு பிள்ளையை தான் விட்டாங்க நெதர்லாந்து அணி. 19வது ஓவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பந்து வீச்சை விடாம 20வது ஓவர்ல பந்து வீசின வரைக்கும் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல 20வது ஓவர் இல்ல, அந்த 3 ஓவர் 13 ஓட்டங்கள் வழங்கியிருக்காரு. அவர் 19வது ஓவர்ல பாத்துக்கணும். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அவர் தான் போட்டியில் விக்கெட் ஒரு விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாலும் 3 ஓவருக்கு 13 ஓட்டங்கள் மிகப்பெரிய விஷயம். 18வது ஓவர் இல்ல 19வது ஓவர் அதை வழங்கி இருந்தால் ஓட்டங்களை கட்டுப்படுத்த விக்கெட் ஒன்று விழுந்திருக்கலாம், நெதர்லாண்ட்ஸுக்கு வெற்றி கிடைத்திருக்கலாம். அது கொடுத்ததும் சரிதான். அந்த ஒரு பிடியெடுப்பு தவறோடப்பட்டது. அந்த பிடியெடுப்பு தான் முழுசாக பாகிஸ்தான் பக்கம் அந்த போட்டியை கொண்டு வந்தது. இந்த போட்டியில பாகிஸ்தான் வென்றிருக்கிறது. இப்ப நீங்க சொல்லுங்க, பாகிஸ்தான் எந்த இடம் வரைக்கும் போகும்? கொஞ்சம் தடுமாற்றம் தான். இப்ப இது நெதர்லாண்ட்ஸோட வென்றபடியா இன்னும் அதே நிலைமை தான், 2வது இடம் அவர்களுக்கு கிடைக்கலாம். இந்த விளையாட போகின்ற நமீபியா அமெரிக்க அணிகள் நெதர்லாண்ட்ஸ்ல கொஞ்சம் பின்னுக்கு இருக்கின்ற அணிகள் தான். அது ரெண்டையும் வெல்ல பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெதர்லாந்திலும் பார்க்க பலம் குறைந்த அணிகள். எனவே நெதர்லாந்து அணி ஓரளவு பலமான அணி, நீண்ட காலமாக கிரிக்கெட் விளையாடி வருகின்ற அணி, உலக கிண்ணங்களில் விளையாடி அனுபவம் உள்ள அணி. அதன் காரணமாக வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவிடம் கடந்த முறை பாகிஸ்தான் தோல்வியை சந்தித்திருக்கின்றது போன உலக கிண்ணத்துல. இன்றைக்கு நடக்க போற இந்தியாவோட போட்டியில அதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற இரவு நடக்க போற போட்டி அதுவும் ஒரு முக்கியமான போட்டியா இருக்க போகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நேற்று நடந்த விஷயம். அது பெரிய விஷயம். அதாவது நாங்க காலையில இந்த விஷயத்த பேசிருக்கோம். இதுக்கு தனியான ஒரு வீடியோ தான் தரணும் அப்படின்றதுக்காக சரி இந்த போட்டிக்கு முடியட்டும் அப்படின்றதுக்காக இருந்தோம். உலக கிண்ணம் 19 வயதுக்குரிய உலக கிண்ணத்தை இந்திய அணி தட்டி தூக்கி இருக்கிறது. 6வது வெற்றி சொன்னார். 6வது உலக கிண்ணம். 10 உலக கிண்ணத்தில் 6 தடவைகள் 19 வயதுக்குட்பட்ட உலக கிண்ணத்தினை கைப்பற்றி இருக்கின்றது இந்தியா. கூடுதலான உலக கிண்ணங்கள். அதுவும் எனக்கு தெரிந்த ஒரு உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் 411 ஓட்டங்கள் அடித்தது இதுதான் முதல் தடவையாக. 19 வயசு சூரியவன்சி அடிச்ச அடி அது 19 வயசு அடி இல்ல, 14 வயசு அடி. 80 பந்துகளில் 165 ஓட்டங்கள். என்ன அடி பாபா! சின்ன பிள்ளை குழந்தை அடித்து நொறுக்கி தள்ளி இந்த ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தால். ஆனா அவருக்கு 14 வயசு தானே. 19 வயசுன்னு சொல்றதுக்கு அன்னைக்குள்ள ஒரு 14 வயசு. அதான் சொல்றேன். அதான் 14 வயது அடிதான் இந்த உலக கிண்ணம் அடித்த அடி. இது 19 வயதுக்கு உட்பட்ட உலக கிண்ணம் அல்ல. 14 வயதில்
உலக கிண்ணத்தினை வென்று கொடுத்திருக்கின்றார் சூரியவன்சி. இந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயத்த நேற்றைய நாள்ல இந்தியா அணி செய்திருக்கிறது. இந்த உலக கிண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா அணிட்ட எத்தனை உலக கிண்ணம் இருக்கு? கடைசியா நடைபெற்ற உலக கிண்ணங்கள், கடைசியா நடந்த சகல உலக கிண்ணங்களும் இந்தியாவிடம் இருக்கின்றது. 50 ஓவர்கள் உலக கிண்ணத்துக்கு பின்னர் நடைபெற்றதில் T20 உலக கிண்ணம் இந்தியாவிடம், சாம்பியன்ஸ் ஆஃப் என்று சொல்லப்படுகின்ற மினி உலக கிண்ணம் இந்தியாவிடம், மகளிர் உலக கிண்ணம் 50 ஓவர்கள் இந்தியாவிடம், 19 வயதுக்குட்பட்ட உலக கிண்ணம் இந்தியாவிடம், இப்பொழுது T20 உலக கிண்ணம், அடுத்தது T20 மகளிர் உலக கிண்ணம், 2027 50 ஓவர்கள் உலக கிண்ணம். ஒரு அடுக்கடுக்கா இருக்கு. என்ன நடக்க போய் முடிய போதையோ. இன்னொன்று இருக்கு, ஆசிய கிண்ணம் இந்தியாவோட இருக்கு. ஆனா அது கொடுக்கலாட்டியும் இந்தியா பாகிஸ்தானோட இந்த வெற்றிக்கு பிறகு இப்ப இந்தியா அணியோட இங்க சந்திக்காம 10-15 சந்திக்காம போனால் அரையிறுதிக்குள்ள பாகிஸ்தான் நுழைய வாய்ப்புகள் இருந்தால் இந்தியாவோடு சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். வாய்ப்பு இருக்கு தானே? வாய்ப்பு இருக்கு. இந்த போட்டி எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான முடிவுகளை இந்தியா அணி எடுக்கும்? அதே மாதிரியான ஒரு சிக்கல் திருப்பியும் வரும். சந்திரன், என்னை பொறுத்தவரையில் இனி பாகிஸ்தான் இந்தியா விளையாடாது என்கின்ற கதைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நம்புகின்றேன். முதல் சுற்றிலேயே விளையாட போகின்றார்கள், பொறுத்திருந்து பாருங்கள். இது என்னுடைய எதிர்வு கூற. ரைட். இந்த விஷயம் இன்றைய நாள்ல பரபரப்பா இருந்த ஒரு விஷயம். இந்த பாகிஸ்தானுடைய வெற்றி, நெதர்லாந்துடைய தோல்வி, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்கள்ல சொல்லுங்க. அடுத்த போட்டி பற்றிய விவரங்களோடு தகவல் கூட நாங்க சந்திக்கிறோம்.